அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அதனால இன்னைக்கு வாழைப்பூ கோலா உருண்டை செய்யலாம். எனக்கு செய்ய தெரியாது. அதனால அம்மா வரப்போ எதுக்கு நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு எப்போதும் வீட்டில் செய்கிறது தானே, அதனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் சாப்பிட்றது தான் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாழைப்பூ கோலா உருண்டை கேட்டிருந்தேன். அதனால் செஞ்சு கொடுத்தாங்க. என்னடா வாழைப்பூ கோலா உருண்டைன்னு சொல்கிறேனே, ஆனால் தட்டையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? தட்டையாக இருந்தால் தான் வேகும்னு சொன்னாங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு வறுத்துட்டு அப்புறம் வந்து வாழைப்பூவையும் வறுக்க சொன்னாங்க. இதெல்லாம் அரைக்க வேண்டிய பொருள்: தேங்காய், இஞ்சி, பட்டை, கிராம்பு, சோம்பு, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், வரமிளகா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் அரைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக அரைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல கொரகொரப்பான உள்ள பொருளை மட்டும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பதம் உள்ள பொருளை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சாலே அந்த வாழைப்பூவில் உள்ள தண்ணியே வந்து ரொம்ப போதுமானது. இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கே சம்மந்தி மாதிரி இருக்குல்ல. சில பேர் வாழைப்பூ வந்து வேக வைப்பாங்க. வேக வச்சா ரொம்ப தண்ணி பதமாயிடும். அதனால் நான் வறுத்துருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இன்னொரு 2 பல்ஸ் மோடு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வலிச்சு ஒரு தட்டிலையோ இல்லை பாத்திரத்துலையோ ட்ரையான வெசலில் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக தாங்க நானும் உருட்டினேன். அதுக்கப்புறம் தான் அம்மா பார்த்துட்டு ரவுண்டாக போடாத, நடுவில் உள்ளது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் தட்டையாக போட்டினா எல்லா சைடுமே ஈக்குவலாக உனக்கு வேகும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அப்போ அவங்க சொன்னபடி கேட்டுக்கலாம். அதுலேயும் லைட்டாக வந்துட்டு ஒரு விரல் வச்சு ஓட்டை போடு அப்படின்னாங்க. அப்போ தான் உள்ளார நல்லா வந்து உள்ளார அந்த எண்ணெய் போய் நல்லா வேகும் அப்படின்னாங்க. ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னபடியே நானும் செஞ்சேன். பக்கத்துலேருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது பேசிகிட்டே சமைக்கிறப்போ. எப்போதும் நான் தனியாக தான் சமைப்பேன். இப்போ அம்மா வந்து சேர்ந்து சமைக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஷாலோ ஃப்ரை பண்ணணுமா டீப் ஃப்ரை பண்ணணுமா கேட்டேன். டீப் ஃப்ரையே பண்ணிடு அப்படின்னாங்க. ஸோ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோன்னே சிம் பண்ணிடுங்க. அப்போ தான் வேகும், இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிரும். சாஃப்டாக இருக்கும்ல வாழைப்பூ, அதனால் டக்குன்னு கரிஞ்சிரும். நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் வெந்துடும். அவ்வளோதான். நம்ம எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இப்போ போய் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுப்போம். ஏன்னா நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷே சமைச்சு கொடுத்ததே கிடையாது. அம்மா வரவும் தான் இந்த மாதிரி டிஷ் நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இனிமேல் அடிக்கடி செய்ய அப்படின்னாங்க. ஈஸியாக தான் இருக்குது எனக்கும். ஸோ அடிக்கடி நானும் செய்யலான்னு இருக்கேன். அம்மா வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுமா சிக்கன் மட்டன் எடுக்கலையா எங்கள் வீட்டுக்காரரும் கேட்டார். கடைசியில் இதை சாப்பிட்டுட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாரு. நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன குட்டீஸ் பெரிய குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க.